ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். गिरिसद्रुहिणादि सर्वदेवान् गिरिसद्रुहिणादि सर्वदेवान् गुणभाजोऽव्यविमुक्तदोषलेशान् गुणभाजोऽव्यविमुक्तदोषलेशान् अवमृश्य सदैव सर्वरम्ये अवमृश्य सदैव सर्वरम्ये निहिता त्वय्यनयापि दिव्यमाला निहिता त्वय्यनयापि दिव्यमाला गिरिसद्रुहिणादि सर्वदेवान् गुणभाजोऽव्यविमुक्तदोषलेशान् गिरिसद्रुहिणादि सर्वदेवान् गुणभाजोऽव्यविमुक्तदोषलेशान् अवमृश्य सदैव सर्वरम्ये निहिता त्वय्यनयापि दिव्यमाला अवमृश्य सदैव सर्वरम्ये निहिता त्वय्यनयापि दिव्यमाला. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். கிரிச திருஹிண ஆதி, அதாவது சிவன் பிரம்மா முதலான சர்வதேவான் தேவர்கள் எல்லாரும், குணபாஜக அபி மிக நல்ல குணங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும், அவிமுக்த தோஷலேசான் சில குறைகள் அவர்கள்கிட்ட இருந்தது, அதை அவர்கள் விட்டொழிக்காததனால், அவம்ரிஸ்ய அவர்களை ஒதுக்கிவிட்டு, சதா சர்வரம்யே எப்போதும் எல்லா வகையிலும் அழகியவரான, துவயி ஏவ உங்களிடமே, அனயா அந்த லக்ஷ்மி தேவியினால், திவ்யமாலா அப்பி அந்த தெய்வீகமான மணமாலை, நிகிதா சமர்ப்பிக்கப்பட்டது. இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். गिरिसद्रुहिणादि सर्वदेवान् गुणभाजोऽव्यविमुक्तदोषलेशान् अवमृश्य सदैव सर्वरम्ये निहिता त्वय्यनयापि दिव्यमाला. லக்ஷ்மி தேவி சுயம்வர மாலையை கையில் ஏந்தி கொண்டு மெல்ல நடந்து செல்கிறாள். அப்போது கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், சித்தர்கள், சாரணர்கள் மற்றும் சொர்க்கவாசிகள் ஆகியோர் எல்லாருக்கும் நடுவில் நடந்துட்டு போகிறா. எல்லாரையும் மிகுந்த கவனத்தோடு பார்த்து கொண்டே நடந்தாளாம். ஆனால் எல்லா நற்குணங்களுமே கொண்ட ஒத்தரையுமே அவளால் கண்டுபிடிக்க முடியலையாம். இந்த இடத்துல பாகவதத்தில் சுகதேவர் சொல்கிற கருத்து மிக ரசமாக இருக்குது. யாரோட பெயரையும் சுகர் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் அவர் சொல்கிறார், ஒருவர் கடும் தவங்களை மேற்கொண்டவர், இன்னும் கோபத்தை வெற்றி கொள்ளலை. ஒருத்தருக்கு ரொம்ப ஞானம் இருக்குது, ஆனால் பௌதீக ஆசைகளை வெல்ல முடியலை. ஒருத்தருக்கு பெரிய பதவி இருக்குது, ஆனால் அந்த பதவியில் இருப்பதற்கு தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற சாமர்த்தியம் இல்லை. ஒருத்தருக்கு பேர் மங்களமாக இருக்குது, இருப்பிடம் மங்களமாக இல்லை. இதையெல்லாம் தன் ஒரு பார்வையாலேயே லக்ஷ்மி தேவி உணர்ந்து கொள்கிறாள். அவர்களையும் தாங்கள் நற்குணங்கள் பல இருந்தாலும் முற்றிலும் தோஷங்கள் நீங்க பெறாதவர்கள் என்று அவர்களுக்கு உணர்த்துகிறாள். ஆனால் பகவான் இவா எல்லாரும் அவள் வரும்போது நம்மளாம் ரொம்ப தகுதி பெற்றவர்கள், நம்மளுக்கு அந்த மாலையை போற்றுவா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. முகுந்தனும் அங்கே இருந்தார். அவருக்கு லக்ஷ்மி தேவியோட தேவை கூட இல்லை. அவர் எல்லாவற்றிலும் பூரணமானவர் இல்லையா? அவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. அவர் சுதந்திரமானவராக இருந்தார். நம்மாழ்வார் சொல்கிறது போல எல்லா நற்குணங்களையும் உடையவராக, உயர்வர உயர்நலம் உடையவனாக இருந்தார். பட்டதிரிகள் மிக அழகாக ரத்னச் சுருக்கமாக
நற்குணங்களுடன் எப்போதும் எல்லாவற்றிலும் அழகாக விளங்குபவர் நீங்களே என்று அறிந்தாள். அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த மாலையை உங்களுக்கு சூட்டினாள் என்று சொல்கிறார்.